கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலைங்க. நாங்கள் என்ன சண்டை போடுறோம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேதுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன், எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சது அவர் பேசுகிறாரு. இதைத்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் பசங்க பிள்ளைகளும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். எந்த சாமி கோயிலுக்கு போகணும், எந்த சாமிக்கு விளக்கு போடணும், அதை சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாதகம் பார்க்க வந்து சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாதகம், பசங்க பிள்ளை சாதகம் பார்த்தாச்சு. நாங்கள் சண்டை கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அக்கம் பக்கம் தாங்க சொல்கிறாங்க, சண்டை கட்ட வேண்டாம், சண்டை கட்டுறீங்க, ரொம்ப சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதுவும் புரியலைங்கிறாங்க. என்ன தெரியுமா, ஒருத்தருக்கு புதன் தசை ஓடுது அப்படின்னா லா சட்டமே பேசுவாங்க. ஒருத்தருக்கு செவ்வாய் தசை போட்டுனா ரொம்ப ஹார்டாக பேசுவாங்க, என்ன அடிதடி சண்டை வர மாதிரியே பேசுவாங்க அந்த மாதிரி. அப்போ அது ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு சூரிய தசை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஆனஸ்ட் அதிகாரமாக இருக்கும். நீ சாப்பாடு கூட போடு, ஏன்னா ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை வரும்போது இப்படி பேசும்போது என்னென்னா பேரண்ட்ஸு கோவப்பட வேண்டிதான், கோவப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ அப்பாவுக்கு வந்து செவ்வாய் தசை ஓடுனா டென்ஷன் ஆவார். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோவில் போக வேண்டியதுன்னா எதுக்கு அப்படிங்கிறது குழந்தைகளை பேசுவார். உடனே குழந்தை அதை விட சூரிய திசை ஓடும்போது அது ஆனஸ்ட் அதிகாரம் பவராக மாதிரி இருக்கும். செவ்வாய்னா இப்படி அந்த மாதிரி இப்படி வரும்போது தாய்க்கு வந்து எப்படின்னா அது புதன் தசை பேசும், லா பேசும், சட்டம் பேசும். அது உலகத்தில் நீ வந்து உங்கள் குடும்பம், உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை மட்டும் பார்க்குற, எங்களை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னா அவங்க வீட்டுக்காரமாக பேச ஆரம்பிக்கும். இதாங்க சண்டை. அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் தசை ஓடுனா ஹார்டாக பேசுவாங்க, அடிப்பாங்க, ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு வந்து புதன் தசை பேசுனா நகைச்சுவாயும் பேசுவாங்க, தெளிவாகவும் பேசுவாங்க, அந்த வாக்குவாதமாக பேசி சண்டை இழுப்பாங்க. இதே குழந்தைகளுக்கு சூரிய தசை ஓடுதுன்னா அது ஆனஸ்ட் அதிகாரமாக இருக்குது. நீங்களாம் அம்மா அப்பாவை என்னை ஏன் பற்றிங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஆனஸ்ட் அதிகாரம். இப்போ வண்டியில் கொண்டு காரில் ஏற்றி விட்டு டாட்டா காட்டணும், நீங்கள் வாட்டில் வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த குழந்தை பேசும். ஏன்னா அந்த சூரியனோட ஆதிக்கம். ஒருத்தர் சாதகத்தில் வந்து புதன், இப்போ சந்திரனோட மகன் தான் புதன் பகவான். அப்போ சந்திரனுக்கும் புதனுக்கும் கண்டிப்பாக பிடிக்காது. சந்திரனுக்கும் புதன் பகவானுக்கும் கண்டிப்பாக பிடிக்காது. அப்போ ஒரு வாக்குஸ்தானத்தில் வந்து ஒரு மனைவியோட வாக்குஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் இருக்கிறாங்க. அப்போ சந்திரனும் புதனும் இருக்கும்போது அந்த புதன் திசை ஓடுது. சந்திரன்னா மனோகாரகன். அப்போ 2 பேர்த்துக்குமே சேராது புதனும் சந்திரனுக்கு. ஆனால் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா நகைச்சுவாக பேசுகிற மாதிரி தெரியும், ஹார்டாக பேசுவாங்க, லூஸு மாதிரி பேசுவாங்க, புரியாத பேசுவாங்க. அப்போ சந்திரங்கிறது மனோகாரகன். மனசில் என்ன இருக்குதுன்னே தெரியாமல், மனசுலேருந்து எப்படி வருதுன்னே தெரியாமல், மனசை எப்படி ஒரு பக்குவப்படுத்தவும்னே தெரியாமல் அந்த அம்மா பேசுவாங்க. இப்போ இவருக்கு செவ்வாய் தசை ஓடுனா இவர் இதெல்லாம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக பேசி பிரச்சனை சிக்கலை உண்டுவாக்கி ஒரு அடிதடி பிரச்சனை கொண்டு விட்டுரும். இந்த இப்படி பிரச்சனை நடக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்களா, என்னங்க எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுவோம், அந்த குழந்தைங்களாம் என்னை கூட ஸ்கூலில் விட்டுட்டு வாங்க, பஸ்ஸு போயிருக்க நேரம் அந்த சூரியனோட திசை அந்த பிள்ளைக்கு ஓடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆனஸ்ட் அதிகாரமான பவரான குடும்பத்தில் இப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை தாட்டி விடும்போதே சண்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பிள்ளைங்க பையனும் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மாங்க அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இதாங்க சாதகம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு சாதகத்தில் என்ன திசை புத்தி போடுது, இந்த பிள்ளைகளை எப்படி அவங்கள அனுசரித்து போகணும், இந்த மனைவி எப்படி அனுசரித்து போகணும், அந்த மனைவி வந்து கணவரை எப்படி அனுசரித்து போகணும்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய இப்போ 4 பேர் சாதத்தை பார்த்து உங்களுக்கு என்ன திசை புத்தி போடுது, இந்த சப்போர்ட் எப்படி, இல்லை சொந்த பந்தம் எப்படி மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, பங்காளி வீடு என்ன மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்கிறது எப்படின்னா, இந்த முக்கூட்டுக்கரன்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியனும் புதனும் சுக்கிரனும் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே தான் இருப்பாங்க. இப்போ சூரியனும் புதனும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி விட்டு போகவே முடியாது. 2 கட்டம் 3 கட்டம் இல்லை கட்டத்திலே இருப்பாங்க. அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு உங்களுக்கு என்னென்ன திசை புத்தி ஓடுதோ அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து மனசளவில் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.